சாரோனின் ரோஜா ஊழியம் இலங்கை உங்களை அன்போடு கூட வரவேற்கிறது. சிறு இடைவேளைக்கு பின்பு நாங்கள் மறுபடியுமாய் சாரோனின் ரோஜா ஊழியம் சார்பாய் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொண்டு வருகிறோம். விசேஷமாய் இந்த புதிய மாதத்தில், இந்த புதிய நாளிலே, முதலாவது நாளிலே இந்த வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, 3 மாதம் கடந்து போய்விட்டது. நாங்கள் 4வது மாதத்துக்கு வந்திருக்கிறோம். 2025 3 மாதம் முடிந்த 4வது மாதத்துக்கு வந்திருக்கிறது. தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாய் இருந்தது. யோசுவா புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் கடைசி பகுதி சொல்லுகிறது, யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாய் இருந்தது. அதே போல நாங்கள் அடுத்த அதிகாரத்திலே கூட 14ஆம் அதிகாரத்திலே கூட இதே வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதலாய் இருந்தது. ஒரு யுத்தம் இருக்கும்போது அமைதல் இல்லை. ஒரு யுத்தம் இருக்கும்போது சமாதானம் இல்லை. எங்க யுத்தம் இருக்கிறதோ அங்க பயம் உண்டு. யுத்தம் இருக்கிற இடத்துல இழப்புகள் உண்டு. யுத்தம் இருக்கிற இடத்துல சமாதானம் நிச்சயமாய் இருக்காது. அப்படியாக இந்த யோசுவா புஸ்தகத்தை நாங்கள் வாசிக்கும் போது இதில் நடந்த சில சம்பவங்கள் எங்களுக்கு ஒரு படிப்பினை கொண்டு வருகிறது. இந்த புதிய மாதத்தில் ஒரு வாக்குத்தத்த வசனமாய் நான் இதை உங்களுக்கு பேசுகிறேன். பீஸ், சமாதானம். யோசுவானுடைய காலத்தில் எங்களுக்கு தெரியும், இந்த புஸ்தகம் மோசேக்கு பிறகு அவருடைய தலைமைத்துவத்தை எடுத்த யோசுவா, அவர் தலைமைத்துவத்தை எடுத்து கடைசி நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களை 40 ஆண்டுகள் மோசே வழி நடத்துகிறார். இப்பொழுது ப்ராமிஸ் லேண்ட், அவருடைய சுதந்திர நாட்டுக்கு கொண்டு போகும்படியாய் யோசுவாவுக்கு தலைமைத்துவம் கொடுக்கப்படுகிறது. அருமையான ஜனங்களே, நீங்கள் ஒன்று மறந்து போகக்கூடாது. இவர்கள் அந்த ப்ராமிஸ் லேண்ட், ஆண்டவர் குடிக்கிற தேசமாகி இஸ்ரேல் தேசத்துக்கு போகும்போது அங்கே அநேகர் ஜாதிகள் வாழ்ந்து வந்தார்கள். இவர்கள் அந்த இடத்திலேயும் கூட அநேக யுத்தங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டும், அநேக யுத்தங்களை ஜெயிக்க வேண்டும். அப்படின்னால் மோசே யோசுவாவை தெரிந்து கொண்ட நேரம் அவன் மேலே ஒரு பெரிய பாரம் இருந்தது. ஆனாலும் கூட தேவனுடைய வசனம் என்ன சொல்லுகிறது, ஆண்டவர் யோசுவாவை குறித்து என்ன சொன்னார்? நாங்கள் யோசுவா புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 7ஆம் 8ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்கிற மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமானதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. அதே போல 8ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக எழுதியிருக்கவைகள் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாவையும் நடந்து கொள்வாய். நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்கும் சொல்ல காரணம், நாங்கள் புத்திமானாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொன்னார். இந்த பூமியிலே நாங்கள் இருக்கிற ஸ்தானத்திலே ஜெயம் பெற வேண்டும் என்று சொல்லி சொன்னார். நிச்சயம் ஆண்டவர் எங்களுக்கு சொல்லுகிற கட்டளையை நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். அன்னைக்கு யோசுவாவுக்கு ஆண்டவர் சொன்னது, மோசேயோடு கூட இருந்து வந்த யோசுவாவை பார்த்து சொன்னது, மோசே மூலமாய் எழுதப்பட்ட நியாயப்பிரமாண புஸ்தகம், அதாவது the word of God, தேவனுடைய வார்த்தை, the Torah. அவைகளை நீ கடைபிடிக்கும் போது மாத்திரம்தான் என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணம். It is not the experience, it is not the ability, it's not our talents, it's not what we have, it is what God has for us. இதுதான் முக்கியம். தேவன் எங்களுக்கு என்ன வைத்திருக்கிறார்? நீங்கள் என்னை போல ஒரு வியாபாரியாக இருக்கலாம், இல்லாவிட்டால் வியாபாரம் செய்து கொண்டு என்னை போலவே ஒரு ஊழியக்காரனாகவும் இருக்கலாம், இல்லாவிட்டால் நீங்கள் முழு நேர ஊழியக்காரராக இருக்கலாம். வீட்டில் ஒரு தாயாகவோ தகப்பனாகவோ பிள்ளைகளாகவோ வாலிப சகோதர சகோதரியாகவோ இல்லாவிட்டால் ஒரு ப்ரொஃபஷனலாகவோ நீங்கள் இருக்கலாம்.
யுத்தம் என்று சொல்லப்படுகிறது இந்த நாளிலே நாங்கள் எல்லாம் சந்திக்கிறது. யுத்தம் என்று சொல்லப்படுகிறது நாங்கள் வித்தியாசமான கோணத்திலே நாங்கள் சந்திக்கிறோம். ஒரு பிஸ்னஸ் செய்கிற ஆள் அவர் மார்க்கெட்டில் நடக்கிற சில யுத்தங்களுக்கு அவர் முகம் கொடுக்கிறார். காம்படிஷன் ஒரு யுத்தம், ப்ரைஸிங் ஒரு யுத்தம், டாக்ஸேஷன் ஒரு யுத்தம், இப்படியா நிறைய காரியங்கள் நாங்கள் பார்க்கலாம். குடும்பத்தில் நாங்கள் அநேக யுத்தங்கள், சண்டைகள், சச்சரவுகள், பொருளாதார வீழ்ச்சி, இப்படியான பிள்ளைகளுடைய காரியங்கள், அநேக காரியங்கள், ஏன் இன்னும் ஊழியத்தில் நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். எவ்வளவு யுத்தங்கள், எவ்வளவு போராட்டங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த புதிய மாதத்தில், இந்த 4வது மாதத்தில் எல்லாம் புதியவைகளாய் மாற வேண்டும் என்று சொன்னார். யுத்தத்தை நாங்கள் அமைதிப்படுத்த வேண்டும். யுத்தம் இருக்கிற இடத்துல அமைதி தன்மை இருக்காது. யுத்தம் இருக்கிற இடத்துல சமாதானம் இருக்காது. யுத்தம் ஓய்ந்ததினால் தேசம் அமைதியாய் இருந்தது. அந்த யுத்தத்தை மேற்கொள்ள அதிகாரம் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். எப்படி? அவருடைய வார்த்தையை பின்பற்றுவது, அவருடைய வார்த்தைப்படி நடப்பது, இரவும் பகலும் அவருடைய வார்த்தையை தியானிக்கிறமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்காலங்கள் ஓரமாய் நடந்து தன் காலத்தில் கனியை தந்து. அப்படி என்றால் இந்த ஜீவனுள்ள வார்த்தை தான் எங்களை வழிநடத்தும். இந்த ஜீவனுள்ள வார்த்தை தான் இட்ஸ் a guidance for us. அந்த ஜீவனுள்ள வார்த்தை தான் எங்களுக்கு தேவையான புத்திமதிகளை, எங்களுக்கு தேவையான காரியத்தை எங்களுக்கு வழிநடத்தும். யோசுவாவுடைய வாழ்க்கையில் நாங்கள் காண்கிறோம். உங்களுக்கு தெரியுமா, அவர் மோசைகிட்ட இருந்த லீடர்ஷிப், அந்த தலைமத்துவத்தை எடுத்த பிறகு 64 தேசங்களை மேற்கொள்ள வேண்டியிருந்தது. அவர் அந்த லீடர்ஷிப், அந்த தலைமத்துவத்தை எடுத்த நாட்கள் 25 ஆண்டுகள் என்று நினைக்கிறேன். அவருடைய வயதில் 25 ஆண்டுகள் ஊழியம். அந்த 25 ஆண்டுகளில் 64 நாடுகளை மேற்கொள்கிறது. முதலாவது நாடு தான் ஜெரிகோ. எங்களுக்கு பார்க்கிறோம், ஜெரிகோவை குறித்து எங்களுக்கு தெரியும். பேரிச்சம்பலம் தேசம் என்று நாங்கள் சொல்லுகிறோம். அந்த தேசத்தை தான் அவர் அந்த மதிலை தாண்ட வேண்டியிருந்தது. அந்த கதை உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனாலும் கூட அந்த தேசம் மாத்திரமல்ல, அநேகரை முகமாய் சந்திக்க வேண்டியிருந்தது. அநேகரை தலைமத்துவத்துக்கு பங்களிக்க வேண்டி இருந்தது. அநேகரை அவர் கொண்டு போன ஜனங்களுக்கு இடங்களை பிரித்து கொடுக்க வேண்டி இருந்தது. எவ்வளவு ஒரு பொறுப்பு! இன்னைக்கு அதே மாதிரி ஒரு இடத்துல தானே நீங்களும் நானும் இருக்கிறோம். எங்களுக்கும் அநேக பொறுப்புகள், அநேக காரியங்கள், வேலை செய்கிறவர்களுக்கு, வியாபாரம் செய்கிறவர்களுக்கு, ஊழியம் செய்கிறவர்களுக்கு, இப்படியான அநேக பொறுப்புகள். எப்படி ஒரு தனி மனுஷனால் முடியும்? எப்படியான யுத்தங்களுக்கு முகம் கொடுக்க முடியும்? எப்படியான காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்? ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு எங்களுக்கு சொல்லுகிற காரியம், நீ பயப்படாதே, நீ திகையாதே. ஆண்டவர் யோசுவாவுக்கு சொன்ன அதே வார்த்தை தான் இன்னைக்கு எங்களுக்கு சொல்லுகிறார். பலங்கொண்டு தினமானதாய் இரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். கர்த்தர் உங்களுக்கு ஒரு பொருத்தனை சொல்லியிருப்பாராய் இருந்தால், ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாராய் இருந்தால், ஒரு காரியம் உங்களுக்கு சொல்லியிருப்பாராய் இருந்தால், நான் விசுவாசிக்கிறேன் அது இந்த மாதம் நடக்கும். கலங்க வேண்டாம், திகைய வேண்டாம். மோசையோடு கூட இருந்த தேவன் யோசுவாவோடு கூட இருந்தார். அந்த யோசுவாவோடு கூட இருந்த தேவன் இன்னைக்கு எங்கள் மத்தியிலே இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் அவருக்குரியவர்கள். எங்கள் நேசர் எங்களுடையவர். அவரை நாங்கள் அறிகிற அறிவு கூடும்போது, அவருடைய திட்டத்தை அறியும் போது, நாங்கள் உலகப்பரமான காரியங்களை பார்க்க முடியாது, உலகப்பரமான காரியங்களை செய்ய முடியாது. அதில் இருந்து ஒரு விளக்கப்பட்டவர்களாக, ஒரு பிரதிஷ்டை ஜீவியம், ஒரு பிரித்து எடுக்கப்பட்ட ஜீவியம். உலகத்தில் இருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்ல என்று சொல்லப்படுகிறது. நாங்கள் உலகத்திலும் ஒரு கால் வைத்துக்கொண்டு, ஆண்டவரிடத்திலும் ஒரு கால் வைத்துக்கொண்டு காரியங்களை செய்ய முடியாது. ஏனென்றால் நாங்கள் உலகத்திலே வாழ்கிறோம், நாங்கள் உலகத்துரியவர்கள் அல்ல. ஆனாலும் உலகத்துக்குரிய சில சட்டத்திட்டங்களுக்கு நாங்கள் நிச்சயமாய் கடைபிடிக்க வேண்டும். அது வியாபாரத்தில் இருக்கலாம், எந்த காரியத்தில் இருக்கலாம். ஆனால் ஒன்று மறந்துவிட வேண்டாம், எங்களுக்கு வருகிற காரியங்கள் எல்லாம் கட்டளைகள், நீதி, நியாயங்கள் எல்லாம் புத்திமதிகள் பரலோகத்திலிருந்து எப்படி எங்களுக்கு கொடுக்க முடியும்? தேவனுடைய வார்த்தை மூலமாய் கொடுக்க முடியும். அதனாலே தான் ஆண்டவர் அன்றைய தினத்தில் யோசுவாவுக்கு சொன்ன காரியத்தை இந்த ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிறார். கலங்காதே, திகையாதே, திடமனதாயிரு.
என்ன ஆண்டவர் சொல்லுகிறார்? 8ஆம் வசனத்தில், இந்த நியாயபரமான புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரிதாய் இருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகள் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி. நீ இதை எழுதியிருக்கிறபடி எல்லாம் செய்யணும்னு சொன்னா நாங்கள் எந்த நாளும் இதை இரவும் பகலுமாக படிக்கலாம். இதை படிக்கிறது மாத்திரமல்ல, இதை கற்றுக்கொள்ளணும். இதில் இருக்கிற சில சத்தியங்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னாரே. அப்படி என்று சொல்லி சொன்னார். நிச்சயமாய் இந்த சத்தியத்தில் எங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை உண்டு. இந்த சத்தியத்தை கூட இந்த உலகத்திலே நாங்கள் பலவான்களாய், நீதிமான்களாய், தைரியமுள்ளவான்களாய், ஞானவான்களாய் இருக்க முடியும். தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை குறித்து நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். கடைசியாக உங்களுக்கு தெரியுமா, மோசே 3 பிரசங்கத்தை செய்தார். அவருடைய காலத்திலே 3 பிரசங்கம், அதுதான் நியாயப்பிரமாண புஸ்தகம் என்று நாங்கள் வாசிக்கிறோம். ஆனால் யோசுவா செய்தது ஒரே பிரசங்கம். 23ஆம் அதிகாரத்தில் இது சொல்லப்படுகிறது. அவருடைய கடைசி நாட்களிலே 24ஆம் அதிகாரத்திலே அவர் மரிக்கிறார். 23ஆம் அதிகாரத்திலே ஒரு பிரசங்கத்தை செய்கிறார். அதுதான் இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும். அந்த அதிகாரத்தை வாசிங்கள், பிரயோஜனப்படுங்கள். தேவனுடைய பிள்ளைகளாய், நீதிமான்களாய் இந்த பூமியிலே வாழுங்கள். மறக்க வேண்டாம், ஒவ்வொரு மாதமும் நாங்கள் வெற்றி பெற வேண்டும். ஒரு புதிய மாதத்துக்கு போறமும் எங்களுக்கு வெற்றி, ஒரு மாதத்தை முடிக்கிற நேரமும் எங்களுக்கு வெற்றியாக இருக்கணும். இந்த வார்த்தை மூலமாய் இந்த 4வது மாதம் நீங்கள் வெற்றியாக எல்லா யுத்தத்தையும் மேற்கொண்டு இந்த பூமியில தேவனுடைய பிள்ளைகளாக, சமாதானம் உள்ளவர்களாக யுத்தத்தை மேற்கொள்ளும் போது அமைதி, அமைதி என்றால் சமாதானம், அந்த சமாதானம் உடையவர்களாக இருக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த அறிவித்தல் சகல வாலிப பிள்ளைகளுக்கும் இம்மாதம் 26ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10 மணிக்கு கெக்கிராவா என்கிற பகுதியில் ஒரு வாலிபர் கூட்டம் நடக்கிறது. இது அந்த பகுதியில் உள்ள அனைத்து வாலிப பிள்ளைகளுக்கும் இந்த அறிவுறுத்தல். நீங்கள் தமிழ், சிங்களம் பேசுகிற பிள்ளைகளாக இருந்தால் தயவு செய்து இந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொள்ளுங்கள். நாங்கள் வருகிறோம். நான் விசேஷமாக அந்த நாளிலே தீமோத்தேயுவை குறித்து பேசுகிறேன். தீமோத்தேயு என்று சொல்லப்படுகிற வாலிபனை குறித்து பேசுகிறேன். அதனால தயவு செய்து நீங்கள் அந்த பகுதிக்குரியவர்களாக இருந்தால் மறக்க வேண்டாம். 26ஆம் தேதி ஏப்ரல் இம்மாதம் சனிக்கிழமை காலை 10 மணிக்கு கெக்கிராவா என்ற பகுதியில் நடக்கும். நான் அதை குறித்து மேலதிகமான விவரங்களை நான் வரப்போகிற நாட்களிலே சொல்லுகிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ்.